லிங்காஷ்டகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வரி வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்றது சாப்பாடு இல்லாம இருக்கு, நல்ல உடைகள் நம்ம இஷ்ட தேவதைக்கு வந்து சரியான பூஜை பண்ண கண்டிப்பா இருந்தால் மட்டுமே. சுவாமிஜி, அதாவது இந்த லிங்காஷ்டகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வரி வந்து அஷ்ட தாரித்ரியம் அப்படின்னு வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன சுவாமிஜி? முதல்ல தரித்திரம் அப்படின்னு சொல்றது ஏழ்மையை குறிக்கக்கூடியது, இயலாமையை குறிக்கக்கூடியது. இப்போ அஷ்ட தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8 வகையான இயலாமைகள், 8 வகையான ஏழ்மையை குறிக்கக்கூடியது. ஓகே சுவாமிஜி, இப்போ அடுத்தது வந்து இதை 8 சொல்லியிருக்கீங்களா, 8 தரித்திரம். இந்த 8க்கும் வந்து அழகான விளக்கம் சொல்றீங்களா? முதல்ல அன்னதரித்திரம். அன்னதரித்திரம் அப்படின்னு சொன்னால் ஒருவனுக்கு உணவு இல்லை ஓகே அப்படின்னாலே அது வந்து ஒரு வகையான இந்த தரித்திரம். முதல்ல 8 செட் ஆஃப் தரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு செட். நம்ம இந்த காணொலியில் இந்த செட் மட்டும் பார்ப்போம். இதில் வந்து கொடுக்க முடியாததும் தரித்திரம் தான். ஓகே அப்படின்லாம் நிறைய ஒரு இதில் கொஞ்சம் பேதங்கள் அங்கங்கே இருக்கும். ஆனால் இந்த செட் வந்து இந்த அஷ்ட செட் ஆஃப் தரித்திரத்தை வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல அன்னதரித்திரம். ஒருத்தனுக்கு உணவில்லை, அவனுக்கு உணவில்லை, அவனுக்கு சாப்பிட்றதுக்கான எது சாப்பாடு அப்படின்னு நம்மளுக்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு இருக்கணும், அந்த மாதிரி கிடைக்காதவனுக்கு முதல் தரித்திரம். ரெண்டாவது தரித்திரம் வந்து வஸ்திர தரித்திரம். நல்ல உடைகள் இல்லை. சில பேருக்கு பார்த்தோம்னா உணவு இருக்காது, ஆனால் நல்ல உடை உடுத்தி இருப்பாங்க, வெளியெல்லாம் போவாங்க வருவாங்க எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு வந்து வஸ்திர தரித்திரம் இல்லை, ஆனால் அன்ன தரித்திரம் இருக்கும். ஓகே. அப்புறம் நிவாச தரித்திரம். ஒருவனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. ஓகே, ஒருத்தனுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாலே, வீடு இல்லை, அவனுக்கு வந்து பாதுகாப்பான இடம் இல்லை. நிவாசம் அப்படின்னு சொல்கிறது தங்கக்கூடிய இடம். ஒரு ரூமோ ஒரு வீடோ, அது சின்னதோ பெருசோ, அது ஒருத்தனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அவனுக்கு அந்த தரித்திரம் இல்லைன்னு அர்த்தம். அது இல்லைன்னா அவனுக்கு அந்த தரித்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் பூமி தரித்திரம். அதாவது அவனுக்கு சொந்தமான இடம் இல்லை, அவனுக்கு வந்து அவனுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய இது இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்னொரு வகையான தரித்திரம். அதாவது அவனுடைய சொந்த ஊருக்கு அவன் வளர்ந்த ஊருக்கு அவனால் போக முடியலன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வகையான தரித்திரம் தான். அப்புறம் சந்ததி தரித்திரம். நமக்கு குழந்தைகள் இல்லை, அடுத்த தலைமுறையை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான ஓகே. இந்த தரித்திரம் அப்படின்னு சந்ததி தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அடுத்த தலைமுறையை ஓகே அடுத்த தலைமுறைக்கு இல்லை 2 வகையை எடுத்துக்கலாம். என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கலை அப்படின்னாலும் சந்ததி தரித்திரம், நம்மளுக்கு அடுத்த தலைமுறையே இல்லைன்னாலும் அதுவும் சந்ததி தரித்திரம். ஸோ சந்ததி இருந்து அந்த அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தர்மங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அது தரித்திரமாகும். அப்படி அடுத்த சந்ததியே இல்லை அப்படின்னாலும் அது அஷ்ட தரித்திரங்கள் ஒன்றா வரும். அடுத்து சம்பத்தி தரித்திரம். ஓகே, நம்ம இந்த லக் அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது சரியான நேரத்தில் நம்மளுக்கு வேலை செய்யவில்லை வென்றால், அதாவது சும்மா ஃபார்ச்சூன் வந்து நமக்கு வராது, நம்ம போடுற உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, நம்ம உழைப்பு போடுறோம் ஆனால் அதுக்கான பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது சம்பத்தி தரித்திரம் அப்படின்னு சம்பத்தி தரித்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஆப்தேஷ்ட தரித்திரம். அடுத்து ஆப்தேஷ்ட தரித்திரம். நம்ம இஷ்ட தேவதைக்கு வந்து சரியான பூஜை பண்ண முடியல, அந்த இஷ்ட தேவதைக்கு நாம் நினச்ச மாதிரி பூஜை பண்ண முடியல, சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி பூஜை பண்ண முடியல, அதுவும் ஒரு வகையான தரித்திரம். இந்த ஆப்தேஷ்ட தரித்திரத்துக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. இந்த இஷ்ட தேவதைக்கு பூஜை பண்ணுற பலன்களையும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் அந்த ஹோமம் பண்ணேன், இந்த ஹோமம் பண்ணேன், ஆனால் அந்த நான் இதை நினச்ச ஹோமம் பண்ணேன், அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதும் ஆப்தேஷ்ட தரிசனம் தான். அடுத்து மித்ர பரிவார தரித்திரம். இந்த மித்ர பரிவார தரித்திரம் பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, இந்த மித்ர பரிவாரம் எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஃப்ரெண்டாக முடியல, எனக்கு வந்து சொந்த பந்தங்களோட வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு வகையான தரித்திரம் தான். ஸோ இந்த 8 தரித்திரங்களும்
நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஒருவருக்கு கொடுக்க முடியலன்னா உள்ள ஒரு தரித்திரம் இருக்குது. அப்புறம் நம்மளால் சரியாக சிரிக்க முடியலன்னா அப்படின்னு, அதாவது என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. நம்மளால் சரியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியல, சரியாக சிரிக்க முடியலன்னா அது ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் 8 வகையான தரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு வகையான 8. சுவாமிஜி, இப்போ இந்த 8 தாரித்ரம் இருக்கு, அதை விட கூடவே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த மெயினானது வந்து 8 தரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போ இந்த தாரித்ரம், சரி அப்போ இந்த தரித்திரம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்? இப்போ ஏதாச்சும் அதுக்கான பலன், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் இருக்கா? அதாவது முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இதில் என்ன தரித்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு வஸ்திரம் வரும் அப்படின்னு சொன்னால் வராது, காசு வரும் அப்படின்னு சொன்னால் வராது. முதல்ல என்ன தரித்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான வழிமுறைகளை நம்ம தேடணும். ஆனால் இந்த அஷ்டதரித்திரமும் நம்ம உழைப்போடு சேர்த்து நம்மளோட பிரார்த்தனையும் இறைவனிடத்தில் மன்றாடுதலும் வைத்து கொண்டோமானால் கண்டிப்பாக இந்த அஷ்டதரித்திரம் தீரும். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, எவன் ஒருவன் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் நித்தியம் பாராயணம் பண்ணுறானோ அவனுக்கு வஸ்திரம், உணவு, இருக்க இடம், உடுத்துக்கொள்வதற்கு உடை, இது வந்து குறையாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் லலிதா சஹஸ்ரநாமத்தை படித்து அதை நித்தியம் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய இருக்குது. அவங்க என்ன இஷ்ட தேவதைக்கு பூஜை பண்ணுறாங்களோ அந்த இஷ்ட தேவதைக்கு கொஞ்சம் அதிகமாக பூஜை பண்ணி அந்த இஷ்ட தேவதைக்கு கேட்டாலே அந்த இஷ்ட தேவதை தரும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலேயும் நம்மளுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, கண்டிப்பாக எஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே இந்த தரித்திரத்தை இருந்தால் மட்டுமே இந்த அஷ்ட தரித்திரத்தை நம்மளால் ஒழிக்க முடியும். புரியுது சுவாமிஜி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அதுவாக நடக்கிறத விட நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையே அமையுது. ஆமாம். ஓகே, ஸோ ரெமெடியை வந்து நம்ம எஃபர்ட் போட்டு என்ன செய்யணுமோ அதுக்கான பலனும் நம்ம தாராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக. புரியுது. இன்னும் பல தலைப்புகளுடன் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் தீபன் தனிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.